வணக்கம். இன்னொரு எக்ஸசைஸில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எக்ஸசைஸ் வந்து சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் 2.3 அதை நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சின்ன சின்ன கணக்காக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் கணக்கு வராது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கலாமா? சரி, இப்போ 71 மாடுலஸ் எக்ஸு மாடுலஸ் 8ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த மாடுலஸ் 8 இப்போ ஃபஸ்ட்டு சம்ம நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மாடுலஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா டிவைட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். இப்போ 71 அப்படின்னு கொடுத்துருக்கா ஈக்குவல் டு எக்ஸு. இது எதால் நம்ம மாடு பண்ண போகிறோம் அப்படின்னா 8ஆல் மாடுலஸ் பண்ண போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 8 மாடுலஸ்ன்னு இருக்கா, இந்த நம்பரையும் நாம் வகுக்க போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 71ல் எத்தனை 8 இருக்குதுன்னு பார்க்குறோம். 8 8 64, 64 இருக்கும், மிச்சம் 7. ஸோ அவங்க கேட்குறது இது பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமைண்டர்னு பேர். ஸோ 71 அதை 8ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 7ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் மாட் 8. அதாவது இதுக்கு தமிழில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ, இப்போ எக்ஸு இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 7. அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர். இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல்ல 2வது கணக்கை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப ஈஸியான கணக்கு தான், கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. இப்போ 78 + எக்ஸு இதை எதால் வகுக்க போகிறோம் அப்படின்னா 5ஆல் வகுக்க போகிறோம். அப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸுன்னு இருக்கனால இங்கே என்ன நம்பர் போட்டால், இப்போ ஒரு உதாரணம் 1 போடுங்களேன். இப்போ 1 போட்டிங்கன்னா 79 கிடைக்கும். அப்படி தானே? 79 5ஆல் வகுத்திங்கன்னா 15 5 75, மிச்சம் எவ்வளோ வருது? சரி, 75 மிச்சம் 4 வருதா? ஸோ நமக்கு என்ன மிச்சம் வரணும்னா 3 வரணும். ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் ப்ரொசீஜராக நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ 78 எக்ஸுன்னு இருக்கா, இந்த ரிமைண்டர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு என்னவா மாறும்? மைனஸாக மாறுமா? ஸோ 78 + எக்ஸு -3 ஈக்குவல் டு எதால் வகுக்க போகிறோம்? 5ஆல் வகுக்க போகிறோமா? ஸோ 5 × n. ஏன்னா இது கீழே வரும்போது வகுத்தலாக வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது ரெண்டும் கான்ஸ்டண்டா? 78ம் 3ம் கான்ஸ்டன்ட் தானே? இந்த 78ம் இந்த -3 கான்ஸ்டண்ட்டு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 78 - 3 + எக்ஸு ஈக்குவல் டு 5n எழுதலாமா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி நமக்கு மாறுது அப்படின்னா 75ன்னு மாறுமா? ப்ளஸ்ஸு எக்ஸு ஈக்குவல் டு 5n மாறுமா? ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ இந்த இதோட ஃபஸ்ட்டு இந்த 75ங்கிறது 5ஆல் வகுப்படும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல எதை சேர்க்கணும்? இன்னும் ஒரு 5 சேர்த்தா தான் அது என்னவாகும்? 5ஆல் வகுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 75 ஒரு 5ம் 80. 80 வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 5ஆல் வகுத்தீங்கன்னா 16 5 80 இல்லையா? மிச்சம் 0. இப்போ இதோட எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5. ஏன்னா 5ஆல் கூட்டினா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 80 கிடைக்கும். வகுக்கும்போது கரெக்டாக வரும். இதை எப்படி சரி பார்க்கலான்னா இதில் போட்டுருங்களேன். இப்போ 78 அதோட எதை கூட்ட போகிறோம்? 5 கூட்டுறோம். 5 கூட்டினா என்ன கிடைக்கும்? 83 கிடைக்குமா? ஸோ 83 5ஆல் வகுத்தீங்கன்னா 16 5 80, மிச்சம் 3. அப்போ இங்கே ரிமைண்டர் வருதா? ஸோ இதுதான் கணக்கே. ரொம்ப ஈஸியான கணக்கு தான் இது. பெருசாக இது நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பார்க்கலாமா? இதே மாதிரி தான் அந்த கணக்கும். இப்போ 89 இந்த x - 3 இந்த பக்கம் வரும்போது -(x)
ப்ளஸ் 3 அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 4n. ஏன்னா மாட் அப்படின்னு சொல்லும்போது மாடுலஸ்னால் 4nன்னு போடுறோம். ஸோ இந்த மைனஸ் இருந்து என்ன ஆகுது, உள்ள மல்டிப்ளிகேஷன் ஆகுது. அப்போ 89 மைனஸ் எக்ஸு மைனஸ் 3 ஈக்குவல் டு 4n. சரிங்களா? இப்போ இந்த 89ம் இந்த மைனஸ் 3ம் ரெண்டும் என்னவாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கா? ஸோ 89 மைனஸ் 3 நமக்கு என்ன கிடச்சிடும், 86 கிடச்சிருமா? 86 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 4n. இப்போ 4ஆல் 86 வகுப்படுமா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? வகுப்படாது. அதனால் இப்போ ஃபஸ்ட்டு 1 போடுறீங்க. அப்போ இங்கே என்னவா மாறும், 85 மாறும். அப்போ 4ஆம் வாய்ப்பெல்லாம் கடைசியில் 5 வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ 2 போட்டிங்கன்னா 86 மைனஸ் 2 ஈக்குவல் டு 4. ஒரே நிமிஷம், 4n. இப்போ 86 மைனஸ் 2 84. 84 ஈக்குவல் டு 4n. இப்போ 84 4ஆல் வகுத்தீங்கன்னா இருந்தாங்க 8, மிச்சம் 4, ஒரு நாங்க 4. அப்போ நமக்கு ஆன்சரு கிடைக்கிது, வகுக்க முடியுது. அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்குது, 2. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இவ்வளோ தான் வேல்யூவே. இப்போ சம் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4, அதில் 96 ஈக்குவல் டு எக்ஸு பை 7 மாடுலஸ் 5 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 96 இந்த ரிமைண்டரை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டா மைனஸ் எக்ஸு பை 7ன்னு வருமா? சரிங்களா? மைனஸ் எக்ஸு பை 7 ஈக்குவல் டு 5 என்ன கரெக்டானே, 5n. இப்போ இது டினாமினேட்டரில் இருக்கனால இதை இங்கேயும் பெருக்கணும். சரிங்களா? அப்போ 96 இன்ட்டு 7 எவ்வளோ வரும், 6 42, மிச்சம் 4, 9 63, 67. அப்போ 672 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு இந்த 7ஆல் பெருக்கும்போது 35n அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ அந்த 672 இதோட 35ஆல் வகுக்கணும். சரிங்களா? வகுத்தோம்னா என்ன கிடைக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 672ஓட 1 கழித்து பார்க்கணும், 671. இப்போ கடைசியில் இங்கே 5ல் முடிகிற நம்பர் வரணும் இல்லையா? அப்படி தானே? 5ல் முடிஞ்சாதான் 35ல் வகுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். போட்டு பார்க்கலாமா? சரி, 672 இப்போ நான் 5 கழிக்கிறேன்னு வச்சுங்களேன். 5 கழிச்சா என்ன கிடைக்கும், இங்கே இப்போ 2ல் 5 போகாது, 12, 12ல் 5 போச்சுன்னா 7. சரிங்களா? இங்கே 6, 667 வருது. இப்போ 5ல் கடைசியில் 7 வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. 672ல் 7 கழித்து பார்ப்போம். கழிச்சோம்னா 5 வரும், இங்கே 12, இங்கே 6ன்னு கிடைக்கும். அப்போ 665. இந்த 665 35ஆல் வகுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். 665 35ஆல் வகுக்கிறோம். வகுக்கும்போது ஒரு 35 2 35 70 போயிடும். அப்போ ஒரு 35 சரிங்களா? 66ல் 35 போச்சுன்னா 1, இது ஒரு 3, 31 வருதா? 315. 315ன்னா இங்கே 35 இருக்குது. 9 45, 27 31, அப்போ 9ல் வருதா? ஸோ 315. அப்போ ஃபுல்லாக வகுப்படுது. எப்போ வகுப்படுது?
65 எதால் கழிச்சிங்க? 7ஆல் தானே கழிச்சிங்க. அப்போ 672 7ஆல் கழிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 35ஆல் வகுத்தோம்னா எக்ஸினுடைய மதிப்பு நமக்கு என்னவா இருக்குது? 7ஆ இருக்குது. இதுதான் கணக்கு முடிஞ்சது. இப்போ இந்த 5வது கணக்கை பற்றி நாம் பார்க்கலாமா? கணக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம். 5x = 4. அப்போ மாடுலஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஆஸ் யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான். எப்படி பண்ணுவோம்? இந்த +4 அந்த பக்கம் வரும்போது -4 இல்லையா? -4 = 6n. கரெக்டா? இப்போ ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும் இல்லையா? இங்கே n இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம 1 2 3 போட்டுக்கிட்டே வரணும். அப்படி போட்டுக்கிட்டே வரும்போது எந்த நம்பர் 6ஆல் வகுப்படுதுங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே 2 போட்டிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 2ன்னு போட்டிங்கன்னா 5 × 2 - 4 2 10 10 - 4 அப்போ 6 வருதா? ஸோ 6ஆல் டிவைட் ஆகும்ல. இப்போ ஃபஸ்ட் நம்பர் 2 இல்லையா? இப்போ 3 போடுங்க. 5 3 15 15 - 4 11 6ஆல் வகுப்படாது. 4 போடுங்க. 16 வராது. ஸோ அதுக்கப்புறம் எந்த நம்பருக்கு போயிடும் அப்படின்னா 8க்கு தான் போகும். ஏன் அப்படின்னா 6ஆல் பெருகிறதுனால ஒவ்வொரு 6ஐயாக கூட்டிக்கிட்டே போகணும். 2 6 2ஓட 6 சேர்த்திங்கன்னா 8 8ஓட 6 சேர்த்தா 14 14ஓட 6 சேர்த்தா 20 அப்படி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? போய்கிட்டே இருக்கும். அண்ட் ஸோ ஆன். புள்ளி புள்ளியாக நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கலாம்? வச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் இதோடைய வேல்யூ. இப்போ கொஸ்டின் நம்பர் 2 அதில் நம்ம பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 1 நம்ம முடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 2ல் இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இஃப் எக்ஸ் இஸ் எ கான்கரண்ட் டு 13 மாடுலோ 17. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸ் இஸ் எ கான்கரண்ட், அதாவது இப்போ எக்ஸுங்கிறது கான்கரண்ட் அப்படின்னா ஒரு 3 கோடு சிம்பிள் இருக்கும் இல்லையா? அதுக்கு பேர் தான் கான்கரண்ட் அப்படின்னு பேர். 13 மாடுலோ, அப்போ 13 இஸ் மாட் MOD மாட் 17. சரிங்களா? ஓகே. இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, மாடுலோ 17 தென் 7x - 3 இஸ் கான்கரண்ட் டு த விச் நம்பர் மாடுலோ. அப்போ 7x - 3ங்கிறது எந்த நம்பருக்கு மாடுலஸாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ரிமைனிங் என்ன வரும், மாடுலஸ் என்ன வரும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு சம்மை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஃபஸ்ட் சம் என்ன? x = 13 மாடுலஸ் 17 இதானே? ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் ஈக்குவேஷன் 7x - 3. இதை நாம் என்னவா வச்சுக்கிறோம் அப்படின்னா P அப்படின்னு வச்சுக்கிறோம். இல்லை Qன்னு வச்சுக்கோங்க, இல்லை Rன்னு வச்சுக்கோங்க, நான் Sன்னு வச்சுக்கோங்க, எதனாலும் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இதுதான் வேலை. ஏதோ ஒரு வேரியபிளாக நம்ம கொண்டு வந்து வச்சுக்கிறோம். ஓகே. இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுதான் ஈக்குவேஷன் 1. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் 1லேருந்து அடுத்தது போடலாமா? இப்போ எக்ஸினுடைய வேல்யூவை அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க? எக்ஸு -13. ஏன்னா இந்த +13 இங்கிட்டு வரும்போது -13 ஆயிரும். ஸோ மாடுலஸ் 17n. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்பர் 17ல் டிவைட் ஆகிற நம்பராக இருக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே எண்ணுக்கு பதிலாக 1ன்னு சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ x - 13 = 17. கரெக்டாக? 1 சப்ஜெக்ட் பண்ணால்
ஏன்னா இது ரெண்டு பெருக்கல் இருக்கனால 17 1 17. இந்த -13 அந்த பக்கம் போச்சுன்னா +13 ஆகுமா? ஸோ எக்ஸு 17 + 1 13 30. ஸோ எக்ஸோட மதிப்பு 30. இந்த இதில் எக்ஸோட மதிப்பு என்ன வந்திருக்கு? 30ன்னு வந்திருக்கு. இப்போ இதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இதுதான் வேலையே. பண்ணலாமா? சரி. 7 × 30 - 3 = P mod 17. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 7 × 30 எவ்வளோ வரும்? 210 வருமா? -3 = P இல்லையா? mod 17. இப்போ கிடைக்கிற நம்பரை 17ஆல் வகுக்க போகிறோம். அப்போ 207 இதை எதால் வகுக்கணும் அப்படின்னா 17ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது இப்போ 207 17ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பாருங்கள், டிவைட் பண்ணி பார்ப்போமா? ஒரு 17 17 மிச்சம் 3 37 வருதா? 37ங்கிறதுனால இங்கே நாம் இதை என்னவா கொடுக்குறோம்னா 2 17 34 மிச்சம் 3. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது இந்த பியோட வேல்யூ என்ன அப்படின்னா, பியோட வேல்யூ நமக்கு 3. இவ்வளோ தான் ஆன்சரே. இப்போ செகண்ட் சம் இதில் முடிஞ்சது. சரிங்களா? இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், சால்வ் 5x இஸ் கான்கரன்சி ஆஃப் 4ன்னு கொடுத்துருக்காங்களா? இங்கே என்னது? mod 6ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நல்லா கவனிச்சுங்க. இப்போ சால்வ் பண்ணுறோம். எதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த ரிமைண்டர் இந்த பக்கம் வரட்டும். அப்போ 5x - 4 = மாடுலஸ் 6ங்கிறதுனால நம்ம 6m இல்லைனா 6nன்னு போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ இந்த -4 இந்த பக்கம் வர்றதுனால இது என்னவா மாறும்? +4ஆக மாறும். இது ஏற்கனவே இந்த சம்மு இருந்தது இல்லையா? அப்போ 6m + 4. அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி மாறுது? 6m + 4/5. ஓகேங்களா? சரிதானே? இப்போ ஒவ்வொன்றா நம்ம இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிகிட்டே வர போகிறோம். எம்முக்கு என்ன வேல்யூ போட போகிறோம், அதுலேருந்து நமக்கு என்ன எக்ஸு கிடைக்குது. இப்போ எம்முக்கு 1 அப்படின்னு போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ 6 × 1 + 4/5. அப்போ 6 + 4 6 1s are 6, 6 + 4 10/5. ஸோ 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 2 கிடைக்குதா? அப்படி தானே? அடுத்து 2 போடலாமா? 6 போடலாமா? 7 போடலாமா? அப்போ போட்டு சொல்கிறீங்களா? கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? 2 போடக்கூடாது. போட்டிங்கன்னா இங்கே 5ஆல் டிவைட் ஆகாது. அப்புறம் 6 தான் போடணும். சரிங்களா? 1க்கு அப்புறம் 6 போடணும். அப்புறம் 11 போடணும். ஏன்னா இங்கே 5xங்கிறதுனால 5 ஆட் பண்ணிட்டே போகணும். அப்போ நமக்கு வேல்யூ கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 4 ரொம்ப ஈஸியான விஷயந்தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க சம்மு? 3x - 2 இஸ் கான்கரன்சி 0 கொடுத்துருக்காங்க. அப்போ மாட் அப்படிங்கிறது வந்து என்ன? நமக்கு 11 இல்லையா? அப்படி தானே? சரி, ஓகே, போட்டுடலாமா? அப்போ 3x - 2 = 11ஆல் டிவைட் பண்ணுங்கும்போது அப்போ 11n அப்படின்னு எழுதணும். சரிங்களா? சரி, அப்போ இந்த -2 இந்த பக்கம் வரும்போது நமக்கு என்னவா மாறும்? +2ஆக மாறுமா? 3x = 11n + 2.
இப்போ நமக்கு தேவை எக்ஸு தான். அப்போ 11n + 2/3. இப்போ நீங்கள் எண்ணுக்கு என்ன வேல்யூ போட போகிறீங்க, எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் போடலாமா? ஃபஸ்ட்டு எண்ணுக்கு வந்து 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 11 × 1 + 2/3. 11 1 சார் 11, 11 + 2 13/3. ஸோ அப்போ இங்கே வேல்யூ நமக்கு வரல, அதனால் அடுத்து 2 போடணும். சரிங்களா? 2 போடலாமா? இந்த ஒரு நிமிஷம் 2 போடுங்க. அப்போ 11 2 சார் 22. 22 2 + 2 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 24 கிடைக்குமா? /3. ஸோ டிவைட் பண்ணிட்டா நமக்கு 8ங்கிறது கிடைக்கும். ஸோ 2னா இங்கே நமக்கு 8 கிடைக்கிது. அடுத்து 5 போடணும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? 3xன்னு இருக்கா? ஸோ 3xங்கிறதுனால 3 3யாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம்? ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கோம். we can add to the 3 and 3, 3 and 3. ஸோ 11 அப்படியே போய்கிட்டே இருக்கும். எக்ஸுக்கு என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத நீங்கள் போட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஸ்டினில் எதுவுமே கொடுக்கல. வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM. இப்போ 7 AM இருந்து ஒரு 100 hour நமக்கு என்ன மணி வரும் அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. ஸோ நாம் எப்படி எழுதணும்? டோட்டல் ஹவர்ஸ் வந்து 100. சரிங்களா? ஈக்குவல் டு காங்கரன்சி வாட் இஸ் த டைம் வாட் அப்படின்னு கேட்டிருக்கனால வாட் அது வந்து எக்ஸு நமக்கு தெரியாது இல்லையா? இங்கே 7 o'clock நம்ம எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாதுன்னா ஒரு வாட்சில் எவ்வளோ மணி நேரம் இருக்குது? 12 மணி நேரம் இருக்கா? ஸோ 12ன்னு நம்ம போடணும். நோட், அதாவது கிளாக்கில் எவ்வளோ மணி இருக்கோ அவ்வளோ நம்ம போடுறோம். சரிங்களா? இங்கே மணிங்கிறதுனால ஹவர்ஸுங்கிறதுனால கணக்கை நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். சப்போஸ் டேஸ்ன்னு வந்துச்சுன்னா அதை யோசிச்சுக்கோங்க. 30 days அது எப்படி கொடுக்குறாங்கங்கிறத யோசிக்கணும். கொஸ்டின் மாறிடுச்சுன்னா எல்லாமே மாறிடும். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணணும்? இப்போ 100 எதால் டிவைட் பண்ணணும்? 12ஆல் டிவைட் பண்ணணும். 100 is divided by 12. அப்போ 12ஆல் டிவைட் பண்ணும்போது 12 வகுப்பில் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 8 12 96 வரும். நமக்கு மிச்சம் 4 மணி நேரம் இருக்கும். அப்போ இந்த 8 அப்படிங்கிறது வந்து என்னென்னா எப்போ எல்லாம் 1 மணி நேரம் கிடக்குதோ அப்போ திருப்பி 7 மணி வந்துடும். உண்மையா இல்லையா? இப்போ மிச்சம் நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? 4 மணி நேரம் இருக்கா? ஒரு 100 மணி நேரத்தில் எத்தனை மணி? 12 மணி நேரத்தை நம்ம கொடுக்குறோம். 8 12 மணி நேரத்தை கொடுக்குறோம். அப்போ ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கும் எத்தனை மணி வருது? 7 மணின்னு வருமா? அப்போ 8 12 மணி நேரத்துக்கு 7 7 7 7 8 7 வரும். மிச்சம் எத்தனை மணி நேரம் இருக்குது? 7 மணி நேரம் இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 7 மணி நேரம் ஓகே. இப்போ மணி 7 ப்ளஸ்ஸு மிச்சம் 4 மணி நேரம் இருக்குது. அப்போ 7 4 11. அப்போ 11 AM. புரியுங்களா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. நான் கண்டிப்பாக இதுக்கான வீடியோவை ஃபுல் வீடியோவாக இன்னும் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது இதுதான் கான்செப்ட்டு. இதுக்கு மேலே ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நம்ம நடத்தணும். இதுக்கு முன்னாடி 5th செம்மில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ப்ளஸ் பண்ணோம். இங்கே பிஃபோர் வாட் இஸ் த டைம் 15 hours பிஃபோர் முன்னாடி அப்படிங்கும்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். இப்போ 15 ஈக்குவல் டு எக்ஸு, அதே தான் எக்ஸு மாடு 12. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த மைனஸு இந்த பக்கம் வந்துடும். ஸோ 15 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 12n. ஓகேங்களா? இது இங்கேக்குள்ளே எந்த நம்பரை மைனஸ் பண்ணால் அது 12 டேபிளால் கேன்சல் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ 1 போட்டிங்கன்னா 15 மைனஸ் 1 14 ஆகாது. அடுத்து 15 மைனஸ் 2 13 12ஆல் கேன்சல் ஆகாது. 15 மைனஸ் 3 ஸோ 12 வருது. அப்போ கண்டிப்பாக ஆகுது. ஸோ 15 மைனஸ் 3 ஈக்குவல் டு 12n.
ஆகுதா? 12ஆல் கேன்சல் ஆகுதா? ஸோ அப்போ இங்கே வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 மைனஸ்னால் எக்ஸ் வந்து நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 3ங்கிறது கிடைக்கிது. ஸோ எக்ஸ் 3ங்கிறதுனால நாம் என்ன பண்ணணும்? பிஃபோர் அப்படின்னு சொல்கிறதுனால 11 o'clock இப்போ இருக்குது, அதிலேருந்து 3 மைனஸ் பண்ணிடுறோம். நான் ஏற்கனவே சொன்னோன்னா அங்கே வந்து 7 + 4ன்னு போட்டோம். இப்போ இங்கே 11 - 3ன்னு போடணும். அப்படி போடும்போது நமக்கு 8 PM. இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே ஏஎம்மா பிஎம்மான்னு நல்லா பார்க்கணும். 11 PMன்னு கொடுத்துருக்கனால இங்கே நமக்கு என்ன வரும்? பிஎம் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? கொஞ்சம் கவனமாக கவனிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நாம் பார்க்குற சம்மு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சம்மு, அடிக்கடி கேள்வி கேட்குற சம்மு தான். சரிங்களா? 10th பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்மு இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் இந்த கணக்குகளை நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ சொல்யூஷன் நமக்கு என்ன அப்படின்னா, இங்கே கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே டேஸ் டியூஸ்டே அப்படின்னு கொடுத்துருக்கறனால நாம் எப்படி எழுதணும்னா நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ வீக், அதாவது ஒரு வாரத்திற்கு எத்தனை நாள்? 7 நாளா? நான் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே பை லாங்குவேஜில் நான் நடத்திடுறேன், உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நமக்கு 7 days வருதா? ஒரு வாரத்துக்கு 7 days வருது, அப்படி தானே? அப்போ இங்கே மொத்தம் எத்தனை நாள் இருக்குது? 45 நாளா? ஸோ டோட்டல் டேஸ் 45 நாள், 45 days இல்லையா? நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ 45 நாம் டிவைட் பண்ணணும். எதால் டிவைட் பண்ண போகிறோம்? மாடு 7, ஏன்னா 7 days. அப்போ எக்ஸ் நமக்கு தெரியாது. புரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 45 7ஆல் டிவைட் பண்ணணும். 6 42, 42. ஸோ பேலன்ஸு 3. சரிங்களா? இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? டுடே இஸ் டியூஸ்டே, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அப்போ இன்றைக்கி இன்னையிலேருந்து 3வது நாள். இன்றைக்கி டியூஸ்டேன்னா நாளைக்கு வெட்னஸ்டேவா? அடுத்து தேர்ஸ்டேவா? லாஸ்ட் டே என்ன டே? ஃப்ரைடேவா? அப்போ இன்னையிலேருந்து 3வது நாள் 1 2 3. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருது அப்படின்னா, இங்கே கேள்வி என்னன்னு பார்த்துக்கங்க, இன் விச் டே மை அங்கிள் வில் கம். அப்போ அங்கிள் எப்போ வருவார்? ஃப்ரைடே வருவார். இதை மட்டும் நம்ம எழுதணும். த அங்கிள் வில் பி கம்மிங் ஆன் ஃப்ரைடே. அவ்வளோதான், முடிஞ்சு. சரிங்களா?